ஏன்டா அவன் வந்துடுவான்டா, மேலே ஏறிடுவியான். சொன்னா கேளுங்க, புரியுதா? அவன் மேலே ஏறிடுவான். சும்மா நீ கத்துனா மட்டும் வந்துடுவான். அவன் சொல்லு, அவன் வந்துடுவாண்டி தங்கம். பாரு அம்மா காட்டுறேன். லே லே கருப்பா உட்காந்துருக்க தெரியுதா? அவன் மேலே ஏறினான். இவன் வந்து அவன் போயிட்டான்னு கூப்பிடுறது வேன்னு கத்திட்டு. புரிஞ்சிச்சா? அவன் வந்துடுவான். அம்மாவுக்கு மூச்சு வாங்குதுடி, மேலே ஏறி வர முடியும். சிஞ்சுமா வரான் பாரு. காமெடி பைஸ், காமெடி பையன் வந்துட்டியா? சிஞ்சு ஆமாம், இப்போ உடனே தான் கொஞ்சனுக்கு வராங்க. இந்த வந்துட்டியா பார்த்தியா? டேய் இங்கே பாருடாட்டே வந்துட்டியான் பாரு. உனக்கு அவன் மேலே போனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரில. சும்மா கத்தி கத்தி உயிர் எடுக்கிற. இவன் கீழே குதிச்சுட்டா இவன் என்னை கூப்பிட்டு உயிர் எடுக்கிற. படுத்துருக்க சைஸ் பாரு. இங்கே பாருடா, நான் இருக்கேன், இங்கேயே இருக்கேன், வா. போவேணாமாக்கா? இப்படியே படுத்துட்டு இருந்தா என்ன செய்ய சொல்கிற சொல்லு. எந்திரிச்சு போனா ஏன்னு கத்துறா. சரி பாய், அம்மா போயிட்டு வரட்டா? உங்கள் அம்மா வரலன்னு இப்படி கொஞ்சம்லாம் சேர்த்து வச்சு ஏன் பிள்ளைங்களை 4 நாளாக நான் ஒரு 4 நாள் இல்லை, ஒரு வாரமாக நான் பார்க்கறதே இல்லை. உடம்பு சரியில்லைன்னு இவங்களை வந்து பார்க்கறதில்ல. ஒரு வாரம் வந்து டேப்லெட்லாம் போட்டு சரி பண்ணிட்டு போய் பார்த்துக்கலான்னு. அவனுக்கு வந்து டெய்லி வந்து அங்கே வாசலில் கத்திட்டு என்னை கூப்பிடுவான். காரணம் என்னன்னா, இவன் வந்து அந்த கீழே இறங்கிடுவான், பால்கனி கீழே வந்து இறங்கிடுவான். அதனால இவன் கூப்பிட்டு அவன் அங்கே போயிட்டேன்னு சொல்றது. அப்புறமா நான் உட்காந்தேன்னா என் கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிறது. நான் போறேன் அப்படின்னா வேணான்னு சொல்லி இந்த மாதிரி படுத்துக்குவான். அவ்வளோ அறிவு இருந்துச்சு செல்லத்துக்கு. ஆஷா குட்டி சின்னதுல இருந்து ரொம்ப அட்டாச்சா இருப்பான். இது அதுக்கு மேல ஊஞ்சல் அவன் மட்டும் உட்காந்துருக்கான், என்னைய தூக்கல அப்படின்னு பார்க்க வராம அவன் இருக்கான்ட்டு ஓடுறது வேண்டாம். சரி நீ படுத்துக்கடி செல்லப்புல படுத்துக்கடி. நீ நல்லா படுத்துக்கோ, நீ படுத்துக்கடி. படுக்கலையா? படுத்துக்கோ. வெரி குட். நல்ல குட்டிமா. இது சமட்டு குட்டிமா, இது அறிவு குட்டிடா, இது சக்கரை குட்டிடா. கீழே விழுந்துருவா நீ. கொஞ்சம் அங்க போயிருவேன். அறிவு குட்டிடா, இது சக்கரை குட்டிடா, இது செல்ல குட்டிடா, இது பட்டு குட்டிடா. இவன் மட்டும் போய் மோந்து பார்க்கலாம், அவங்க மோந்து பார்த்தா அடிக்கிறது. சிஞ்சுக்கு அன்னைக்கு இவங்களை குளிக்க வச்சுட்டு வந்ததுலேருந்து அவங்க மேல கோவம். அழகா இருக்காங்களே இவனுக்கு அப்படின்னு சொல்லி கோவம் பொறாம போல. மேலே போக மாட்டேன், அம்மா இங்கேயே இருக்கே போ. சரி இங்கே. ஐயோ அஸ்மா உன்னோட கூடையெல்லாம் போச்சு உடச்சு தள்ளுறானுங்க. போ வந்துட்டானுங்க, எல்லாரும் வந்துட்டானுங்க சத்தம் கேட்டு. எதுக்குத்தா அது? அந்த அளவுக்கா இவங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க? ஆமா, நல்ல ஐடியா தான். அது வரைக்கும் ஏறக்கா வந்த பாப்பரே ஓடி வரான் பாரு. குட்டி கருப்பா இங்க வா, இங்க வா. பொட்டேட்டோக்கு விளையாட்டு தான். அண்டை குடுத்துக்கிற கை நல்லா புடிச்சுக்கிறடா நீ. குளிக்க வைக்கிறப்ப அப்படிதான் அந்த கொம்பி அப்படி இருக்கவா புடிச்சுக்கிட்டது. இப்ப பாரு இங்க வரு, இங்க வர சார் தூக்கணுமா? சரியான இன்னும் இவன் தெரியுமில்ல, ரொம்ப பாசக்காரன், ரொம்ப இப்படியும் உள்ள வந்து இப்படி படுத்துக்கணும். படுத்துக்கோ, இப்படி படுத்துக்கணும் அவனுக்கு.
நான் வந்து மேலே ரூமில் வந்து இந்த மாதிரி உட்காந்து 10 நாள் ஆச்சு, கரெக்டாக 10 நாள். ஊருக்கு போனதுலேருந்தே வரல, ஏன்னா முடியல, அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விட முடியல, வீசிங் மாதிரி இருந்துச்சா. அதனால் எல்லாம் சரி பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன் இவங்களை பார்க்க. என்னை மறந்துட்டாங்க தெரியுமா? இந்த மறந்துருச்சுல. ஆனால் டாட்டை வந்து டெய்லி வந்து என்னை கூப்பிடுவான், கீழே நின்றுட்டு கத்திட்டு என் வாய்ஸ் கேட்டால் போதும் உடனே, அதான் யாஷா குட்டி, என் வாய்ஸ் கேட்டால் போதும், இந்த இவன் தான் என் தங்கம், வாய்ஸ் கேட்டால் போதும் உடனே வந்து என்னை கூட. அப்புறம் கருப்பை வந்து கீழே குதிச்சுட்டானா, அந்த கீழே பால்கனிக்கு கீழே ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே அந்த சன்சைடு, அங்கே வந்து குதிச்சுட்டா கூட அவன் வந்து கூப்பிடுவான், அவன் கீழே குதிச்சுட்டே அவன் வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவன் ரொம்ப சமத்து குட்டி தெரியுமா, அந்த யாஷா குட்டி. அப்புறம் நடிப்பான் சமத்துன்னு சொன்னதுமே நடிப்பான். அப்புறமா உட்காந்துக்கணும், அவனை விட்டுட்டு எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லி கையை இப்படி இப்படியே மேலே மேலே வச்சுக்குவான். அந்த மாதிரி ஒரு குட்டி, அவன் ரொம்ப பாசக்கரப்பை உள்ளது. இதுக்கெல்லாம் அப்புறமா கமெண்ட்ல கூட ஒன்று படித்தேன், வீட்டில் பூனை வளர்ப்பது தவறு அப்படின்னு போட்டிருந்தாங்க. பூனை வளர்க்காதவங்களுக்கு அது தவறு, வளர்க்குறவங்களுக்கு அது வந்து சரி. ஏன்னா பூனை வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது, பூனை நாய் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது, சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. என்னது இது, அம்மா என்னமோ சொல்றான்னு சொல்லி வாயவே பார்க்குறா. ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு பெட்டு வளர்த்திங்கன்னா அவங்களோட பாசத்துக்கு நம்ம அடிமையாயிருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப நம்மக்கிட்ட அட்டாச்சாக இருக்கிறப்போ அவங்கள நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா கூட ஐயோ என் பிள்ளைங்களை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு நீங்கள் பெட்டு வளர்த்ததில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு பெட்டு வாங்கி நீங்கள் ஒரு குருவியை கூட வாங்கி நீங்கள் வளர்த்து பாருங்கள், அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நிம்மதியை கொடுக்கும். என்னடி தங்க அக்கா படுக்க வைக்கிறேன், அக்கா படுக்க வைக்கிறேன். எல்லாரும் வந்து உள்ள வந்து நுழைஞ்சுக்கிறோம், மறந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் என் மேல பாசமா தான் இருக்கானுங்க, வந்து வந்து உட்காந்துக்கிறானுங்க. தங்க குட்டிங்க கொடைச்சு தின்றுவேன் பார்த்துக்கோ, ஓடி போய். எதுக்கு தெரியுமா, இவங்க காலையில வந்து ரூம்குள்ள விட்டு அடைச்சிருக்காங்க, தூங்கட்டும்னு சொல்லி அடைச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா சாஷாவை இவ கவனிச்சாலா என்னன்னு தெரியல. அஸ்மா அவ எங்க இருந்தோ கத்திட்டு வந்து அப்படியே நாக்கு வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து அப்படியே படுத்து கிடந்துச்சு. அது வந்து நம்ம கேட்டோம்னா அவனுக்கு வந்து கோவம் வந்து அப்படி மூஞ்சி அங்கே திருப்பிக்கிட்டு எப்படி படுத்திருக்கான் பாருங்க. கிறுக்கு பயவுல ஓரக்கண்ல பாக்குறது பைத்தியக்காரன். நல்லா கோச்சிக்கிறான் பாருங்க. சாஷா நல்லா கோச்சுக்குவான், நல்லா கோச்சுக்குவான், நல்ல பாசத்தை காட்டுவான். சாஷாவுக்கு வந்து எல்லா ரியாக்ஷனுமே தெரியும். 4 அடியில இருக்கான் பாருங்க. கரெக்ட். வாடா தம்பி, என் தங்க வாடி தங்கம், என் செல்ல வாடி, வாடி அம்மா கொஞ்சம் ரெண்டிய. ஒருவேளை அவங்கள கொஞ்சிட்டு கோவமா சோரிடி என் பட்டு வாடி. நீ தான் என் முதல் குழந்தை, அவங்கெல்லாம் உன் குழந்தை, நீ தான் என் செல்ல குழந்தை, நீ தான் அம்மாவோட செல்ல குழந்தை, நீ தான். உன்னை கொஞ்சம் இருப்பனா சொல்லு, உன்னை கொஞ்சம் எப்படி? நீங்க அம்மாவோட பட்டு குழந்தைல்ல, சக்கரை குழந்தைடி, நீ அம்மாவோட சக்கரை குழந்தை, பட்டு குழந்தை, அறிவு குழந்தை. நீங்க அம்மாவோட அறிவு இல்லை, அம்மாவோட அறிவு இல்லை, அம்மாவோட அறிவு. எல்லா பயவுலைக்கும் பொறாம பிடிச்ச அலையுது, அம்புட்டு பொறாம பிடிச்ச அலையுது. எப்படி என்னோட பாடி கார்டு எல்லாம் எப்படி படுத்திருக்காங்க பாருங்க, பாடி கார்ட்ஸ் எல்லாம். பாதியிலே விட்டுட்டேன். நிறைய பேர் வந்து நீங்கள் பூனை வளர்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்கள் குடும்பமே ரொம்ப பிளஸ்டான ஒரு குடும்பம் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் சிலருக்கு வந்து பெட்டு பிடிக்காதவங்க வந்து வளர்க்காதீங்க, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வளர்த்தாலும் அவங்க மேலே நம்ம ஒரு சின்ன பாசத்தை காட்டினோம்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட பல மடங்கு பாசத்தை நம்ம மேலே காட்டுவாங்க. அதனாலேயே நம்ம வந்து வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது, நல்லா வளர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் ஒரு பெட்டை வளங்க, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. இவர் சரி கடிச்சு வையே, எல்லாரும் உனையே நீ வந்து கடிக்கிற பையன் சொல்லட்டும். நீ கடி அம்மா கடி, அம்மா கடிச்சு வச்சுக்கோ. கருத்த பையன் கடிக்கிற பையன் சொல்லுவாங்க. ஆமாம், கருத்த பையன் கடிக்கிற பையன் சொல்லட்டும். எனக்கு என்ன எதுக்கு நான் இவனுங்க உங்களை சுற்றி வரானுங்க?
சாசாக்கு வயசாயிடுச்சு, 4 வயசு ஆயிடுச்சுல சாசா பயலுக்கு. இந்த பொட்டேட்டோ பிள்ளைக்கு அப்புறமா பொட்டேட்டோவை பொரிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிருச்சான். அதெல்லாம் சும்மா காமெடிக்கு சொல்றது தானே, நீங்க சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. அப்புறம் எருமை மாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, போட்டீங்களா? எருமை மாடுன்னு சொல்லாதீங்க, அது நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. நம்ம பிள்ளைங்களையே திட்டுவோம்ல, எருமை இங்கே வா எருமை அப்படிங்கிறோம். அதுக்காக நம்ம பிள்ளைங்க மேலே பாசம் இல்லாமையா நம்ம சொல்லுவோம். அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து பொட்டேட்டோ பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கு. இந்த பொட்டேட்டோவை பொரிச்சு எருமை மாட்டு பயல என்னடி பார்க்குற? என்னடி தங்கம், என்னடி தங்கம், தங்க குட்டி, உன் பட்டு குட்டி, அம்மா மிஸ் பண்ணீங்களா? அப்படிலாம் இல்லையா? அப்போ போ. இல்லையா, ஒருவேளை நீ மிஸ் பண்ணலையா? ஆனால் என் பக்கத்தில் வந்து இதுக்கு நான் பர்ஃப்யூம் நேற்று அப்படிதானா? இங்கே வேற ஸ்மைல்ல நாங்கள் இது வந்து இவங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அடிக்கிறதுக்கு டைம் இல்லை, என்ன செய்யறது, டைம் இல்லாத காரணத்தினால எல்லாம் வாங்கி ரெடியாக இருக்குது. ஒரு வாரமாக அதை அடிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா மேலே நானே வரலையா, இவங்களே எல்லாம் கூட்டி கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கும் டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் யாரும் எதுவும் செய்யாமல் வச்சுருக்காங்க. சரி, இன்னும் ஒரு 2 நாள்லையாவது அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அப்புறம் இது வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும் இவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அதனால தூங்குறதுக்கு இவங்க மாட்டுறாங்க. நாங்கள் வந்தால் உடனே முடிச்சுட்டு ஒடியாந்துடுறது. அதனால் 2 நாளையெல்லாம் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா கடிச்சிருவேன். அப்படியே கடிச்சு தின்றுவேன். பார்த்துக்கோனே ஓடி போய் இவன் போய் அவன்கிட்ட பால் நேற்று இந்த கிறுக்கு பயவுல இருக்கியெல்லாம், இந்த கிறுக்கு பயவுல இந்த கிறுக்கு பயவுல என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? நேற்று அந்த கிளிப் அஸ்மா வீடியோ எடுத்து வச்சிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதை போய் எப்படிமா வீடியோ சும்மா லைட்டாக எனக்காக ஒரு 8 செகண்ட் எடுத்து அமைச்சிருக்கா. இவ போய் அந்த பெரிய கருப்பை கிட்ட போய் பால் குடிச்சிட்டு படுத்துருக்கா. அதுவும் காட்டிட்டு படுத்து கிடந்துருக்குது. பால் குடிக்க வச்சுட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருக்குது. இது அறிவு இல்லையா உனக்கு? ஆம்பளை பயிர்கிட்ட போய் நீ போய் பால் குடிச்சிருக்கிய, உன்னை என்ன சொல்றது? என் பிள்ளைங்க அம்மாவை தேடி இருக்குதுங்கப்பா, அந்த ஏக்கத்தில் தான் போய் என்ன அவங்க அம்மாட்ட போய் பால் குடிக்கிற ஞாபகத்தில் அவங்க அண்ணன்கிட்ட பால் குடிச்சிருக்குது. ஆமாவாடி அண்ணன்கிட்ட பால் குடிக்க போனியா? அக்கா பார்த்து திட்டுனால உன்னைய சோடிடி மயிலு. அம்மா வந்துட்டல்ல, என்னம்மா நீ ஒன்றும் இல்லை சரியா? இல்லை தலைகாணி பாருங்க, வளையல போட்டு எப்படி கடிக்கிறத கண்ணாடி அசே. அவனுக்கு இடம் இல்லையா, கூட இருக்குதாம்மா, எடுத்து வை. எப்படி திமிருன்னு வர்றதுக்கு கொஞ்சம் நெஞ்சு திமிரா பண்ணுது. கூட இருக்குதாம்மா, எடுத்து வைக்கல. இல்ல உன்னை இங்க யாராச்சும் வந்து படுக்க சொன்னாங்களா? யாராச்சும் உன்னை படுக்க சொன்னாங்களா? நீ இந்த அப்பாதி வேஷம் போட்டேன்னு வச்சுக்கோ, அடி வெளுத்து ராஸ்கல். கூட எடுங்க சைகனை காட்டுறது. என்னென்ன வேலைத்தனம் செய்யறீங்க? இவனை பாருங்க, ஐயோ ஏலியன் குட்டி மாதிரி. இது வந்து அழகு குட்டி தெரியுமா? இதுதான் லட்டு குட்டி. அழகு குட்டி, அழகு குட்டி. லட்டை பூந்தி ஆக்கிட்டாங்க, லட்டை சேவா மாத்திட்டாங்க நம்ம ஊர். இந்த லட்டு குட்டிக்கு இப்படி ஆகி போச்சு. லட்டு குட்டி சப்ப குட்டியா மாறிடுச்சு. என்ன உனக்கு 1 மாசத்துல முடி வளர்ந்து பெரிய இதை விட பெரிய அழகை நான் மாறிடுவேன். இவனோட கண்ணு இந்த 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 இங்க அங்கங்க கிரே கலர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அவன் வாளோட அந்த கிரே இதெல்லாம் பாக்குறப்போ அவ்வளோ அழகா இருப்பான் இவன். அந்த ஹஸ்கி டாக் இருக்குல்ல, அது மாதிரியே சூப்பரா இருப்பான். அந்த முகமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நாய்க்குட்டிக்கு நீளமா இருக்கும், இவனுக்கு சப்பு மூஞ்சியா இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த கருவா குட்டிக்கு என்ன பொழுதனைக்கு வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கு. சிஞ்சுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. போய் அந்த பாத்ரூம் டப்புக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு கிடந்தா. என்னடா தங்கம் சொல்லி தூக்கவும் ஏறி உட்காந்துட்டு அம்மாட்ட கொஞ்சிரா. அவங்கள கொஞ்சினது இவளுக்கு வந்து பொறாமை ஆயிடுச்சு போல. சரிடி சரிடி தங்கம், சரிடி தங்கம். சொல்லிட்டோம்ல, அதனாலதான். என்னோட சீக்ரெட் எதுக்கு வெளியில சொல்றீங்க? என்ன கோவம் வருது? சரி போ, போய் தூங்கு போ.